என் அன்பு வணக்கம். இந்த சிக்கன் 65 வந்து சென்னை புகாரி ஹோட்டலில் 1965 கண்டுபிடிச்சதுனால இந்த சிக்கனுக்கு சிக்கன் 65 பேர் வச்சுட்டாங்க. ஸோ இந்த சிக்கன் 65 ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த பேஸ் ஃப்ளேவர் டெக்ஸ்சர் ஒன்று தான். அது என்னன்றதை நான் சொல்லிடுறேன். அது கிறிஸ்பியாக எப்படி கொண்டு வர்றதுன்னு நான் சொல்லி காட்டிடுறேன். அது ரொம்ப ரொம்ப ஈஸி. அது என்னன்னு பார்த்துடலாம். 5 பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, இடித்த இஞ்சி பூண்டில் பாதியாக இப்போ சேர்த்துக்கலாம். அரை எலுமிச்சம்பழத்தை புரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலாக இந்த சிக்கன் 65ல இந்த மாதிரி ஒரு மேரினேஷன் கிடையாது. இது நானாக பண்ணுற மேரினேஷன். அது என்னென்னா லெமன் ஜூஸு, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஊற வைக்கிறது. இது எதுக்காக இந்த மேரினேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக கபாப் சாப்பிட்ருப்பீங்க. அந்த கபாப்க்கும் நம்ம ஊர் சிக்கன் 65க்கும் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கபாபோட டேஸ்ட்டு கொஞ்சம் டெப்த்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு காரணம் அவங்க பண்ணுற 2 மேரினேஷன். ஃபர்ஸ்ட் மேரினேஷன் இப்போ நான் பண்ணது. அப்படி பண்ணி ஒரு 15 to 30 மினிட்ஸ் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன கபாப் பண்ணுறாங்களோ அந்த மேரினேஷன் போடுவாங்க. ஸோ அதே மெத்தடில் நான் இதை பண்ணுறேன். இது பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் நான் சிக்கன் 65 மேரினேஷன் பண்ண போகிறேன். இப்படி பண்ணுறதுனால நீங்களே நோட் பண்ணுவீங்க, நார்மல் 65 சாப்பிட்றதுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவருக்கும் ஒரு நல்ல டெப்த்ஃபுல் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ண போகிற மேரினேஷன் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கான மேரினேஷன் நம்ம எனக்கு பண்ண போகிறோம். அதுவும் நான் லெக் பீஸாக பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு லெக் பீஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் பண்ணுறேன். உங்களுக்கு பிரெஸ்ட் பீஸில் நீங்கள் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் பண்ணலாம். போன்லெஸ்ஸும் பண்ணலாம், வித் போனும் இந்த மேரினேஷன் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எது உங்கள் விருப்பமோ அதை பற்றி நீங்கள் பண்ணிக்கோங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்கேன் ஃபர்ஸ்ட் மேரினேஷனில், அதனால் அதை பார்த்துக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறமா மிச்சம் இருக்க அரை எலுமிச்சம்பழத்தை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்க இடித்து வச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். அப்புறமா இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு 1 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக சிக்கன் 65 ஜஸ்ட் ஃப்ரை தான் பண்ண போகிறேன்னா முட்டையை அப்படியே உடச்சி ஊற்றிட்டா போதுமானது. நான் என்ன பண்ண போகிறேன், சுவையை இன்னும் கூட்டுறதுக்காக ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் ஆட் பண்ண போகிறேன். அதனால இந்த மஞ்சக்கறியும் வெள்ளைக்கறியும் தனியாக பிரித்து மஞ்சக்கருவை மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். வெள்ளைக்கருவை எப்போ சேர்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். மேரினேஷன் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் 15 நிமிஷத்துக்கு மேலே ஊறிடுச்சு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் சிக்கன் வேகும். சிக்கன் 65 எக்ஸலண்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. அதை எக்ஸ்ட்ராடினரி ஆக்கிடலாமா? ஒரு ஸ்மால் சிம்பிள் ஸ்டெப்பு மூலிமா. ரொம்ப சிம்பிள். பண்ணலாமா? அரை வெங்காயத்தை பொடியாக நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாவை கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயமும் பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். லேசாக வதங்கினா போதும். இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே 1/4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் சேர்த்துக்கலாம். கலக்கின கார்ன்ஸ்டார்ச்சை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு 2 ட்ராப். அதோட வறுத்து வச்சிருந்த சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இது பண்ணும்போது ஃபயரை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம். கால் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம்.
மல்லியை போட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிளகை சேர்த்துக்கலாம். மிளகு நம்ம தினசரி உணவில் சேர்க்கும்போது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிளகோட மருத்துவ குணமும் சிறப்பும் வரலாறும் அற்புதமானது. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் why I'm adding black pepperன்ற வீடியோ லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.